ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இயற்கையான முறையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கொசு விரட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொசுவை நம்ம வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கு 4 யூஸ்ஃபுல்லான மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரு வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கொசு தொல்லை தாங்க. இந்த கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். மஸ்கிட்டோ நெட்லாம் வாங்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து கொசு லிக்யூட்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம அதிக காசு கொடுத்து கொசு லிக்யூட் வாங்கிட்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு காசு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர கொசு தொல்லை தீரவே செய்யாது. மார்க்கெட்டில் நிறைய கொசு விரட்டி கிடைக்குதுங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த கொசு விரட்டிலாம் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இயற்கையான முறையில் கொசுவை ஓட எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். சின்ன கிண்ணம் அல்லது உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ அடுத்தது இதில் நான் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடரோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் ஈக்களுக்குமே சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ இதோட வாடைக்கு பார்த்தீங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கம் ஈ தொல்லையும் இருக்காதுங்க. இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே ஒரு திரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அகலமான நூலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை இது போல் அந்த எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு இதில் நம்ம நெருப்பு பற்ற வச்சிடலாங்க. இந்த நெருப்பு பற்ற வைக்கும் போதே நமக்கு இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல் நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொசு ஈக்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் பேராசூட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் தீந்துருச்சு. அதனால் நான் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த பேஸ்ட் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குங்க. அதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோட இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நான் ஒரு கற்பூரம் எடுத்து அதை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தட்டு தான் எடுக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் ஒரு அகல் விளக்கு உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு 2 திரி எடுத்திருக்கேங்க. திரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த திரியை கொஞ்சம் கேப் விட்டு இது போல் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பற்ற வச்சிடலாம். இதை பற்ற வைக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வரவே செய்யாதுங்க. கொசு மட்டும் இல்லாமல் ஈ தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் இது போல் கத்தியை வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாங்க. தோல் உரித்து எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை கத்தியை வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு 6 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த 6 கிராம்பை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒரு சைடில் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நல்லா டைட்டாக நீங்கள் உள்ளுக்குள்ளே குத்தி விட்டுருங்க. வெங்காயத்தோட ஸ்மெல், கிராம்போட ஸ்மெல்லாம் கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கொசு உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரவே செய்யாது. இப்போ அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டூத் பிக் எடுத்திருக்கேன். அதாவது பல் குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பல் குத்துற குச்சி இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் ஈ குச்சிலாம் வச்சுருப்போம் இல்லையா,
அதிலேருந்து கூட நீங்கள் வந்து 4 குச்சி உடச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டூத் பிக்கை நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயத்தில் அந்த கிராம்பு வந்து குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஓரமாக இது போல் நம்ம வந்து அந்த டூத் பிக்கை நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு 4 டூத் பிக்கும் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன மெழுகுவர்த்தி, நம்ம பர்த்டே மெழுகுவர்த்திலாம் நம்ம வந்து வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன மெழுகுவர்த்தி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரிய மெழுகுவர்த்தி தான் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து கத்தி அல்லது கத்திரிக்கோலை வச்சு நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெழுகுவர்த்தியை நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயத்தோட சென்டரில் வந்து சொருகி எடுக்கணும். ஸோ இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தியை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெழுகுவர்த்தியோட சைஸுக்கேற்ப நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மெழுகுவர்த்தியை சொருகி வச்சுக்கலாம். இந்த மெழுகுவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அந்த டூத் பிக்கோட அளவுக்கேற்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெழுகுவர்த்தி ஆடுற மாதிரி இருக்குது, சரியாக ஸ்ட்ராங்காக உள்ளே ஃபிட் ஆகலை அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பீஸையே உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மெழுகுவர்த்தி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து ஃபிட் ஆகிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு பீஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி அந்த டூத் பிக் மேலே வந்து குத்தி விட்டுறலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி டூத் பிக் மேலே வந்து குத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இது வந்து கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்சுருக்கேங்க. ஒரு தேங்காய் சிரட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை அல்லது ஒரு கிண்ணம் அல்லது ஒரு தட்டு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உள்ளே வந்து மெழுகுதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நெருப்பு வந்து பொருத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருப்பு வந்து பற்ற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிரட்டை அல்லது தட்டு அல்லது ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் 6 மணிக்கிட்ட நீங்கள் வந்து பற்ற வச்சிட்டிங்கனாலே போதுங்க. கொசு வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. நீங்களும் நிம்மதியாக தூங்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு வந்து அந்த வெங்காயத்தில் படப்பட இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு, கிராம்போட ஸ்மெல்லாம் நல்லா வருங்க. ஸோ இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ நான் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. இந்த மெழுகுவர்த்தி உங்களுக்கு வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெழுகுவர்த்தி எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே வெங்காயத்தை நீங்கள் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இந்த வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொசு மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கும் இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் பள்ளி தொந்தரவும் இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வெங்காயத்தோட அடிப்பக்கத்துலையும் நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிப்பக்கத்துலையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து கீழே வைக்கும்போது இந்த வெங்காயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்குங்க. அதனால தான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் மேலே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இது போல் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 4 கிராம்பு போல் சேர்த்துக்கலாங்க. 4 கிராம்பு சேர்த்து இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் தடவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னா கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த கற்பூரத்தில் நான் வந்து 3 இது எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கற்பூரம் எடுத்து நம்ம அந்த கிராம்பை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு இன்னொரு கற்பூரம் 3வது கற்பூரத்தை வந்து கையை வச்சு நல்லா நுணுக்கி பவுடர் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே வந்து சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம நெருப்பு பொருத்திடலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு, கிராம்பு, கற்பூரம் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசு, பள்ளி இதுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே செய்யாதுங்க. ஒரு கொசு கூட வராது. உங்கள் வீட்டில் வந்து பள்ளி இருந்தால் கூட இதோட ஸ்மெல்லுக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். இதை வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது, பள்ளி தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு வந்து நல்லா
எரிஞ்சு அது வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் இதிலிருந்து நல்லா வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புகை வந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும். கொசு பள்ளி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான டிப் தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.